சாரி, நான் எல்லா கட்சியும் சொன்னது தப்பு. சரியா? எங்கள் வீட்டுக்கார நான் 15 வருஷம்னு சொன்னது தப்பு. எங்கள் வீட்டுக்காரன் நினைவு தெரிஞ்ச நாளத்தில் நான் கல்யாணம் பண்ணி போய் 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் முடிஞ்சு. அப்போ இருந்தே அந்த மனுஷன் கலைஞர் உசுரை விட்ட மனுஷன் எங்கள் வீட்டுக்காரன். ஏன்னா எங்கள் வீட்டில் தேர்தல் நேரம் வந்துருச்சுன்னா கட்சி சண்டை தான் வரும். நீ ரெட்டலைக்கு நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறேன்னு அந்த ஆள் உதயசூரனுக்கு ஓட்டு போடணும். 2 பேரும் சண்டை நாருவோம் எங்கள் குடும்பமே. அப்படி உசுரை விட்ட மனுஷன் எங்கள் குடும்பத்தில். ஏன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா காசும் எனக்கு வரமாட்டேன்ருச்சு. ஒரு டோக்கனு கொடுத்த டோக்கனை வாங்கிக்கிட்டாங்க. இது ஓட்டு ஐடியை பார்த்தாங்க. என்னம்மா நீ ஒரு ஆள் தானா, உங்கள் கூட என் பிள்ளைகளும் தனித்தனியாக இருக்குங்கன்னு கொடுத்த டோக்கனை வாங்கிக்கிட்டாங்க டிஎம்கே கட்சிக்காரங்க. சரிங்க, எல்லா கட்சியும் நான் தப்பு சொன்னது சாரி. சரியா? நான் சொல்கிறது வந்து டிஎம்கே கட்சி தான் சொல்கிறேன். என் மகனும் டிஎம்கே தான் ஓட்டு போடுவான். ஏன்னா என் மருமகளும் டிஎம்கே தான் ஓட்டு போடுவான். என் மகளும் அதே மாதிரி தான். ஆனால் நான் மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டார் புரட்சி தலைவர். ஏன்னா அந்த ரெட்டலை சின்னத்துக்காக தான் அவங்க அதில் தேர்தல் நிற்கிறதுக்காக நான் ஓட்டு போட மாட்டேன். அந்த ரெட்டலை இருக்கே, இந்த புரட்சி தலைவர் பொன்மலை சென்ம புரட்சி தலைவர் வாத்தியார், அந்த வாத்தியாருக்கு அந்த ஓட்டு போடுவேன். சரியா? இப்போ சொல்கிறேன். அப்புறம் என்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் இறந்து சொன்னார், என்னைக்கா இருந்தாலும் நீ உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும்னு அடிக்கிறதெல்லாம் சொல்லினே. இப்போ நீ பேசாமல் இருக்கு, நீ தூங்கு. நான் உதயசூரியனுக்கு தானே நான் ஓட்டு போடுவேன். இன்னும் உதயசூரனுக்கு தான் நான் ரெட்டலையில் போட்ட மனுஷி. நான் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டேன் எங்கள் வீட்டுக்காரன் சொன்ன வாக்குக்காக. ஏன்னா இன்றைக்கி நான் செத்தாலும் மறைஞ்சாலும் எரிந்தாலும் அவர் போல் யார் ரெண்டு பேர் சொல்ல வேண்டும், ஊர் சொல்ல வேணும்னு நான் செத்தாலும் அந்த ரெட்டலை சின்னம் தான். அப்படியே கொண்டாவ என் வீட்டுக்காரன் சொன்னதுக்காக நான் உதயசூரனுக்கு போட்டேன் போன வருஷம். தெரியுமா? உதயசூரியனுக்கு போட்டேன். என் மக பேர் ஸ்டாலினி, என் மக பேர் உதயசூரியா. கட்சின்னு எங்கள் வீட்டுக்காரன் 55 வருஷம் பாடுபட்ட மனுஷன். எங்கள் சொத்து எங்கள் காசு பணத்தெல்லாம் நோட்டீஸில் அடிச்சுக்கு எங்களை சாப்பாடுக்கு இல்லாமல் செய்யும். கட்சின்னு பாடுபட்ட மனுஷன். ஒரு டோக்கன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கொடுத்த டோக்கனை வாங்கிக்கிட்டாங்க. ஒரு ஆளுக்கு தான் நாங்கள் தருவோம், கொடுக்க மாட்டோம். என் மருமகளுக்கு இல்லை. சரிப்பா, நாங்கள் ஒரு ஆள், நாங்கள் நாளைக்கு ஓட்டே நாங்கள் போட மாட்டோம். எங்கள் வீட்டில் 10 ஓட்டு இருக்குது, 10 ஓட்டை நான் கொடுக்க விட மாட்டேன். டிஎம்கே போடாதீங்கன்ட்டுவேன். எங்களுக்கு டோக்கன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. டிஎம்கே போடாதீங்க, டிஎம்கே நம்மளுக்கு வேண்டாம், ரெட்டலைக்கு போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என் குடும்பத்தை நான் யாரையும் போட மாட்டேன். எங்களுக்கு கொடுத்த டோக்கனை வாங்கிக்கிட்டாங்க. அது என்ன நியாயம் சொல்லுங்கள் மக்களே? நான் எனக்கு மட்டும் பேசுகிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தாய்மார்களுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே ரேஷன் கார்டு இல்லாதவங்களும் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா? ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு டோக்கனு ரேஷன்